ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ குவைத்தில் இருக்கிற சூழ்நிலையை பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் என்ன அப்படின்னா 3:32 ஆகுது. சரியா? இப்போ குவைத்தில் நான் வந்து லைவாக உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது தண்ணி அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸு என் கையில் வந்து ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. சரியா? ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு லைவாக எவ்வளோ இருக்குது என்னங்கிறத எடுத்து காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெர்மோமீட்டர் வந்து நல்லா ஷேக் பண்ணி கீழே வர வச்சாச்சு. இப்போ வந்து நார்மலாக வெளியில் வெயில் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, டெம்பரேச்சர் சார் ஏற்று 27 செகண்ட் ஆகிருக்கு. ஆனால் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா சரன்னு பாரதாசம் உருகி மேலே போயிடுச்சு. இடம் வேறு எங்கேயுமே இல்லை, வெளியில் என்னோடய பால்கனியில் தான் இருக்கிறேன். பால்கனியில் நிற்கிறேன். அதற்கு பார்த்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சு. இதில் வந்து 108 ஃபேரன்ஹீட் தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்கு. செல்சியஸில் 42. ஆனால் எவ்வளோ இருக்குன்னா பாதரசம் மேலே டாப்புக்கு போயிடுச்சிங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 42 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்குது. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா குவைத்தோட வெதர் ஆப்பு. அந்த வெதர் ஆப்பில் நான் அங்கே இருக்கிற இடம் வந்து சுபான், அந்த ஏரியாவோட டெம்பரேச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் எப்படிலாம் இருக்கும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து நமக்கு தெளிவாக காட்டும். இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. வர தண்ணி டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பில் அந்த கிளாஸில் தண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அது எவ்வளோ சூடாக வருது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, மேலே போயிடுச்சு. ஸோ 42 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே இருக்குது. ஃபுல்லாகிடுச்சு. இந்த தெர்மோமீட்டரோட மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் குவைத்தில் இருக்கிற நிலவரங்க. இப்போதைக்கு நிலவரம். நம்ம ஊர் வெயிலுக்கும் இங்கே உள்ள வெயிலுக்கும் என்னென்ன வித்தியாசம், என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஊரில் நீங்கள் வெயிலில் என்ன தான் நம்ம ஓடி ஆடி விளையாடிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம உடலை ரொம்ப பாதிக்காது. ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை. இந்த 50 டிகிரி செல்சியஸில் என்னோடய பில்டிங்லேருந்து கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 மீட்ரு கூட இருக்காது. அந்த 50 மீட்ரு நம்ம நடந்து போய்ட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம பாடி வந்து என்ன ஆகணும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். பயங்கரமாக நம்ம உதரெல்லாம் காஞ்சி நம்மளோட சிறுநீர்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் போகும். அப்போ இங்கேயே அப்படின்னா இந்த பாலைவனத்தில் வேலை செய்கிற இவங்க நிலமையில யோசித்து பாருங்கள், சைட்டில் வேலை செய்கிறவங்க நிலமையில யோசித்து பாருங்கள். ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் அவங்களுக்கு தப்பில் ஷிஃப்ட் எல்லாமே மாற்றி போடுவாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இங்கே அடிக்கிற காற்றும் பயங்கர சூடாக இருக்கும், கால சூழ்நிலையும் சூடாக இருக்கும், குளிக்கிற தண்ணியும் பயங்கர சூடாக இருக்கும். இதில் தான் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பக்கெட் ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சு குளிப்பாங்க. சில பில்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வாட்டர் டேங்க்லேயே காயில் போட்டிருப்பாங்க, ஏசி காயில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தண்ணி வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வரும். இல்லாத இடத்துல இது மாதிரி தாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.